ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆத்திசரோம். தம்பிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவனுக்கு வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அவனோட துணியெல்லாம் வந்து நேற்று வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மடித்து அயன் பண்ணுறது கொடுத்து அயன் பண்ணி வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரோ, எங்க தீபக்கு வாங்கின பீரோ அது புதுசு காமி. இந்த பீரோ தான். அடி பாவி, அந்த அது எப்படி சொல்றா பாருங்களேன். அந்த பீரோல துணியை போட்டு மூட்டைய போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கி வச்சிருக்கிறியா? துணிச்சு எவ்வளவுதான் மடிச்சு வச்சாலுமே போட்டு புடிங்கி எடுத்துறாங்க. அதாவது இழுக்கிறப்பவுமே அழுங்காம மேல இருக்கிற துணி தூக்கி இழுக்கிறது கிடையாது, வைக்கிறப்பவும் அதே மாதிரி. அது வைக்கிறதே இல்லை, அது வேற விஷயம். நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது யாரோடது? இது பரணியோட தானே? இது பரணியோட தான். பரணியோட ஃபேண்ட். பெரிய தம்பி சின்ன தம்பி கூட வந்துட்டு ஒரு நீட்டாக மேலே இருக்க துணியை பிடிச்சிட்டு கீழே இருக்க துணி எடுப்பான். பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எல்லாம் கச்சா அதை ஃபஸ்ட்டு காட்டாம விட்டுட்டோம். அதை காட்டாம விட்டோம். எந்த துணி எடுக்கிறானோ அதை மட்டும் இழுப்பானே தவிர அந்த மேலே இருக்கிற துணி அடியில் இருக்கிற துணியெல்லாம் கண்டுக்க மாட்டான். அது இழுக்கிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அப்படியே அந்த மேலே இருக்கிற துணி துணி எல்லாம் வந்து கசன்னு ஆயிடும். திருப்பி அதே மாதிரி துணிச்சு வச்சிடுறது உள்ள. டோட்டல் பீரோ வந்து ஒரு மூட்டை மாதிரி போட்டு வச்சிடுறது. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இங்கே பாருங்க, இது வந்து பரணி குட்டியோடது. பரணி இது நிறைய போடுறதே இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யாருதுன்னு. யாருது? இது வந்து மகிழனோட சட்டை. ஒரு வயசு கம்மியா இருக்கையில இப்போ இருந்த சட்டை தானே? ஆமா, இன்னமும் இங்கே இருக்குது. நம்மளும் குடுக்கல, மறந்துடுறான். அவன் வளர்த்தி பெரிய பையனாயிருவான் போல் இருக்கு. அவன் சட்டை என்ன சிறுசா இங்கேயே தான் இருக்குது. அவன் வளர்ந்துட்டான். இந்த சட்டை என் தம்பி போடுறது இல்லை. என்ன எஸ் சைஸ் பத்தாது, கொஞ்சம் சிறுசா இருக்குமா. இந்த சட்டையெல்லாம் ரெடி அயன் பண்ணி வச்சோம்னா இவன் பரணி போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம். +1 +2ல வந்தா நிறைய சட்டை இருக்குங்க. ஆள் வளர்ந்துட்டான்ல அவனுமே. கரெக்டா என்ன கொஞ்சம் பெருசா இருக்கும். தீப ஹைட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, பரணி அவனோட சட்டையெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பரணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்களேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பா. கடைசியில் பார்த்தா பீரோ ஃபுல்லா இவ துணியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு சொன்னோடனே சாக்கப்பாரு. கீழே ஒரு நிமிஷம் கால் கீழே பாருங்க. என் துணியை பூரா இழுத்து போட்டு வச்சிருக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் கீழே இழுத்து போட்டாச்சு. நான் கட்டர் மேல இருக்கிறதுல இங்க வரணும். இந்த ரேக்ல வந்து தம்பியோட பேண்ட் சட்டை கொண்டு அங்கெல்லாம் எது பிடிக்காது. அங்கே போட்டு மணி நீ போட்டு துணிச்சு வைக்க வேண்டியது. அங்கே எங்க பிடிக்கும் கம்மல் போடுறத மட்டும் வச்சுட்டு போடாதெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் மூட்டை கட்டி மேலே ஏற்றி வேணாங்கிறது எடுத்துடலாம். லூசா நீங்க ஏங்க போடாத துணி எடுத்துட வேண்டியதானே? இங்க வெள்ளை கோயில வந்து அந்த பெட்டகம் வந்து வச்சிருக்காங்களா? நேற்று சொன்னாங்க. பெட்டகம்னா நம்ம போடாத துணியெல்லாம் இருந்தா அங்க கொண்டு வச்சுட்டோம்னா வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆமா கம்மன் அங்க கூட கொண்டு போய் கொடுத்துட்டா யாரும் எடுத்து ஒரு கட்டப்பையில போட்டு வச்சோம்னா வெள்ளை கோயில்ல பஸ் ஸ்டாண்டு கிட்ட இங்கே சொன்னாங்க கொண்டு அந்த இடத்துல வச்சோம்ல. இன்னும் நம்ம ஊர்ல தான் அது வைக்கல. இப்போ வச்சாங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு துணி அப்படி கூட பண்ண எத்தனையோ துணி இல்லாம இருக்கிறாங்க, அவங்களோட போட்டு யூஸ் பண்ணி. பரவாயில்ல, வெள்ளை கோயில் இருக்காங்க, வெள்ளை கோயில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்படி கூட எடுத்து வச்சு போடாத துணியெல்லாம் பத்தாவது துணியெல்லாம் இருக்கு. எத்தனை பேர் துணி இல்லாமல் இருக்கா, அவங்களுக்கு கொண்டு கொடுத்துடலாம். வெள்ளை கோயில்காரங்க யாராச்சும் இருந்தால் டீட்டெயிலாக கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. ஆமாம், வெள்ளை கோயிலிருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. பஸ் ஸ்டாண்டு கிட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் எந்த இடத்துலையும் எனக்கு தெரியல. எங்கேன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் என்னோட நைட்டியெல்லாம் நிறையவே இருக்குது. என்னோட ட்ரெஸ் நிறைய கிடக்குது. தீபக்கு பெரிய வெளி பீரோட தோண்ட வருங்க. வச்சிருக்கேன் அவ்வளவு துணி அத்தனையும் நிறைய போடாதான் இருக்கு. 10வது போயிருச்சு. அப்புறம் ரொம்ப பெருசா இருக்குன்னு போடாம விட்டோம். அந்த மாதிரிதான். ரொம்ப பழசெல்லாம் எதுவுமே ஆக கிடையாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாம் புதுசு தான். 10ஆம போனதுதான் இருக்கு. 10ஆம போனதுதான் போடாம அப்படியே. இந்த வருஷம் எடுக்கிறேன், அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது 10ஆம போயிடும். அது மட்டும்தான். சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். சரி ஓகே, நான் ரேக் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்குது. நீ வைக்க துணிக்கு அப்படியே ஃபுல் ஆயிரும். மடிச்சு கொடுங்கம்மா. தரேன். மாமா வந்து மடிச்சு தராரா, எடுத்து வைக்கிறேன்.
ஏன்னா சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பார். 4 நாளைக்கு சாரை கையிலே பிடிக்கவே முடியாது. அதனால வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேலை வாங்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஃபுல் வேலை வாங்கிடுறது. சரி செய்வேன், நம்ம வீடு தான். 4 நாள் என்ஜாய் பண்ண போறீங்க. என்ஜாய் ஆமா ஏங்க, வண்டிக்கு போயிட்டு வேலை செய்யறது உங்களுக்கு என்ஜாய். சரி ஓகே, எனக்கு அது என்ஜாய் தான்ப்பா. வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறோம்ல. இது யாரோட ஃபண்ட்? இது எல்லாமே தம்பி. இது தம்பியோடதா? ஆமா. பாருங்க, இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வேற நிக்க மாட்டேங்குமாமா. அது நிக்காதது. இப்போ இது ஃபுல்லாவே தம்பி தான். இது ஃபுல்லாவே தம்பி தான். அப்படியே இங்கே வந்தாலும் இதுல பாதி தம்பி. இது வந்து மீதி வந்து மாமாவோடது. இது வந்து மேலே பரணி குட்டியோடது. பரணி வந்து நிறைய துணி பத்தாம போய் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டோமா. இந்த பீரோவில் வந்து கீழே இருக்கிறது வந்து மெத்த ஓரை, பெட்ஷீட்டு, ஜர்க்கின்னு, அப்புறம் தலகாணி ஓரை, அப்புறம் வந்து ஸ்க்ரீனு, இதுகெல்லாம் கீழே அடக்கியாச்சு. அதனால தான் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறப்பவே கபோர்டு ஒர்க் பண்ணிடுறாங்க பெட்ரூமில். ஆமாம், கபோர்டு ஒர்க் வைக்கிட்டு அதில் நமக்கு அடிக்கடி தேவைப்படாமல் எப்பாச்சும் ஒரு நாள் எடுக்கிறதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. கபோர்டு ரெகுலராக எடுக்கிறது வந்து ஆனால் எப்பவும் போல பீரோ யூஸ் பண்ணாங்கன்னா அதில் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த பீரோவில் நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு எல்லாமே. நீ தான் அடுக்கி வச்சிட்டியா அன்னைக்கு? எங்கத்த போய் அடுக்கி வச்சிருக்கிறேன். அந்த ஷேரி செக்ஷன் அன்னைக்கு அடுக்கி வச்சதுதான், அதுலயே துணிச்சு வச்சிருக்காங்க. உங்க வாருங்க போமாமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே ஆகுது. எரிச்சலா இருக்குல்ல. எவ்வளோ இங்க பாருங்க, எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நான் அப்பவும் வந்து சரி இது லைட் வெயிட் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்து எடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன், எதுன்னு தெரியல. இந்த சேலைக்கு ப்ளவுஸு கொடுத்து இன்னும் ப்ளவுஸ் வீடு வந்து சேரல. இதை வச்சிடலாமா? ஆனால் வலிக்கிக்கிட்டே போகுது. ஆமாம், ஒரு சேலை வலிக்கி போகிறனால அதில் எது வச்சாலும் எல்லாம் தொப்புன்னு விழுந்துடுறது. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் இது கீழே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது மட்டும் ரெடி பண்ணலாம். இதுல எல்லாமே உன்னோடது மட்டும் தெரியாது. வேற அதுதான் நீ அந்த இதுல வரணும்ல, அது இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணா தான் வர முடியும். ஃபுல் பீரோவே வந்து சரவக்கா தாங்க. சரவக்கா ஒரு ஃபுல் பீரோவே நாங்க சொன்னாலும் சொல்லாட்டி இது ஃபுல் பீரோ எனக்கு தான் ஒதுக்கி விட்டாச்சு. அப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 2-3 துணி வச்சிருப்போம். அங்க பாருங்க தொப்புன்னு விழுகிறத பாருங்க. அச்சோ தெரிஞ்சிருச்சு. வரமே இந்த ஸ்பேஸ் சில்க் சாரி மாமா எப்படிதான் கட்டி எப்படிதான் நிக்க போதோ எனக்கு தெரியல. நான் இந்த சேலையை வந்து நான் கட்டல. ஐயோ வருங்க, வலுன்னு வலிக்கிக்கிட்டே போகுது. மறுபடியும் விழுந்துருமோ? நல்லா துணிச்சு வச்சிரு. பனி 12 ஆச்சு, கோயிலில் மணி அடிக்குது. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. இந்த என்னோட செக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் மடிச்சு கொடுங்க. இந்த வரேன். என்ன முடியலையா? அதுக்குள்ள முடிஞ்சிருமா? அதானே மாத்த, எங்க பீரோனா கூட முடிஞ்சிரு, உன்னோட பீரோனா முடியவே முடியாது. பொழுதே ஆனாலும் வச்சுக்கிட்டே இருப்பேன். ட்ரெஸ்ஸு வாங்குறது பெருசு இல்லை மாமா, அதை வைக்கிறதுக்கு இடம் பார்க்கணும் பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயமே. வாரு தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது, புதையலாட்ட வந்துக்கிட்டே இருக்குது துணி கூட. அதாவது நான் தான் கரெக்டாக மடித்து வைப்பேன், ஃபேண்ட்டு ஷாலு டாப்பு எங்கே வைக்கணும்னு. இவங்க மடித்து வச்சாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல சொருவி வச்சிட்றாங்க. அதே ஏதாவது ஒரு வேலையா இருப்பா, அப்போ தூக்கியமா அந்த 2 துணி தான் எடுத்து வச்சிரு அப்படின்பா. அப்போ என்ன பண்ணுவேன், நான் பீரோ வீக்கி வைக்கிறப்போ சரி எங்கே கேப் கிடைக்குதுன்னு பார்ப்பேன். எங்காச்சும் கேப் இருந்தால் அதை எடுத்து துணிச்சு வச்சிடுறது. அப்படிதான் சொருவி வச்சிருக்கிறீங்களே வாரு, இப்படிதான் வைப்பாங்களா? அட ஆமாம்மா, பொறுமையா வை. ஒரு ஏதாவது மீசோல தேடி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இந்த ஷாலு இதெல்லாம் வந்து தொங்க விட்டுக்கிற மாதிரி இதுலயும் வந்து மாட்டிட்டோம்னா விசுக்கணுமா போயிருமில்ல. எத்தனை இன்னைக்கு புடி தொப்புன்னு விழுந்துரு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஷாலு, இந்த சட்டைக்கெல்லாம் மாட்டிருப்பாங்களே அந்த மாதிரியா? ஷாலுக்கு மட்டும் முதல்ல நம்ம அது கூட இல்லை பார்த்தியா, சட்டைக்கு மாட்டுறது இது கூட இல்லை, ஆங்கர் கூட இல்லை, சட்டை மாட்டி
ஆனால் எல்லாத்தையும் தான் மடிச்சு தான் வைக்கிறோம், மாட்டுறதுல எதுவுமே. சட்டை மாட்டி எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு சட்டை மாட்டியே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் சட்டை மாட்டியே கிடையாது. சட்டை எங்கே போய் மாட்டுறோம் சொல்லு பார்க்கலாம். மடித்து பீரோக்குள்ள மட்டும் தான் வைப்போமே தவிர சட்டை மாட்டினதே கிடையாது. சட்டை மாட்டியே கிடையாது. ஏன்னா தம்பி காலேஜ் போயிட்டு வந்துடுறான், அப்போயே கழட்டி போட்டுறான், அப்போ டிஷர்ட் போடுறான். இப்போ நீங்கள் மட்டும் என்னவாம்மா டிஷர்ட்டே தான் பொழுதுனைக்கு போட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது, வெட்டி ஆஃபீஸர். எப்பாச்சும் வண்டி போவேன், எப்பாச்சும் வீட்டில் இருப்பேன். அதை தவிர நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்கறதில்ல? வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன? எல்லாம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற. வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளை தான் ரொம்ப கஷ்டப்படுற. வீட்டு வேலையும் செய்கிறீங்க, வெளியே போயிட்டு வந்தோம் எங்களுக்கு வேலை செய்கிறீங்க, ஸ்கூல் காலேஜ் போயிட்டு பசங்களுக்கு வேலை செய்கிறீங்க. உண்மையாலுமே மன ரீதியாக உணர்ந்து சொல்கிறீங்களா? நிஜமாக மனசார சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து லைஃப்பில் இருக்கீங்களா, நீங்கள் தான் உண்மையான ஒரு திடமான ஒரு உழைப்பாளி. நாங்களாம் சும்மா வேலை செய்கிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அதை பண்ணுறது. உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஒர்க்கு எல்லாத்துக்காக ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் நாங்கள் ஓடா தேஞ்சு போயிடுறீங்க, உழைச்சி. அதான் உண்மை. நானாச்சும் பரவாயில்ல. சில ஃபேமிலிலெல்லாம் இன்னும் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே கண்ணீர். மாமனாருக்கு எல்லாத்துக்கும் ஒன்னொன்று செஞ்சு கொடுத்துட்டு வேலைக்கு வர்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொடுமை. அதெல்லாம் நினைக்கல. நான் எவ்வளவோ பரவாயில்ல நான் நினச்சிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பீரோவில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கேன். இதில் முக்கால்வாசி நைட்டி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது 3 வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு இடம் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஓவரால் வச்சு துணிச்சாச்சு. வெச்ச முத நாள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை, எல்லாத்துக்குமே வெச்ச முத நாள் மட்டும்தான் பீரோ நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே கசமுசான்னு போட்டு எல்லாத்தையும் துணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதோ இந்த அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வெளியே இருக்க பீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் வந்து எடுத்தால் இடம் கிடைக்குமா என்னமோ. கொஞ்சம் தீபக்கோட தடவை அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா என்னோடது கொஞ்சம் வந்து துணிச்சிருக்குது. இது வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா கொஞ்சம் அப்படியே மாற்றி வச்சுருவேன். அது ரெடி பண்ணாதான் இது கொஞ்சம் அங்கே வெளியே போகும். நான் மட்டும்தான் இப்படியா, நீங்களும் இப்படியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பெண்களுக்கு எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி வேலைகள் வந்து முடியவே முடியாது. நானும் செய்யணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் செய்யவே முடியல. இன்றைக்கி உட்காந்தா ஒரே புடியில் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினச்சேன். 2 பேரும் பண்ணிட்டேன். என்ன இத்தனைக்கு மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால வந்து சீக்கிரம் முடிச்சேன், இல்லைன்னா முடிச்சிருக்கோம். காலையில் 10 மணிக்கு மணி 1:30 ஆயிடுச்சு, நேராகி போச்சுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.